பெண்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக பேசுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பேசுவாங்க. அதனால் பெண்கள் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் சொல்லும்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அரை மணிக்கூர் கூடுதலாக இருக்கும், ஒரு 10 வார்த்தையாவது எக்ஸ்ட்ரா இருக்கும். பெண்கள் எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கை தூக்காத்த எல்லாம் நாளை பேண்ட் சட்டையும் போட்டுட்டு வேணும் பாருங்க. சவரமாரு நீங்கள் கஞ்சி வைங்க, இவ்வளோ வேலைக்கு விடுவோம், சரியாவாது. இப்போ பெண்கள் எல்லாரும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இனி சுடிதார் போட்டுட்டு வாண்ணா. பெண்கள் கொஞ்சம் பேசுவாங்கன்னு நான் உண்மையே சொல்லுதேன், நான் சும்மா எல்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியல என்ன. அதாவது ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் பழத்தை என்ன செய்யப்படாது, புசிக்கப்படாது. சரிதான், புசிக்க கூடாதுன்னு சொன்னார். புசிக்க கூடாதுன்னு சொன்னார். பொம்பளைகள் கொஞ்சம் கூடுதலாக பேசுவாங்கன்னு சொல்றது காரணம் தான். பிசாசு கேட்கிறான், ஏதாகிலும் பழத்தை ஆமீன் புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னதுண்டோன்னு. இந்த பொம்பளை என்ன சொன்னா? ஆமான்னு சொன்ன. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா? கர்த்தரு ஸ்தோத்திரம், கர்த்தரு ஸ்தோத்திரம். 3ஆம் வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான். பாருங்க 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படி. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னார். இதை புசிக்க வேண்டாம், இதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இவ்வளவுதானே சொன்னாரு. இதுக்கு மேல ஏதாவது உங்க பைபிள்ல எக்ஸ்ட்ரா வார்த்தை இருக்கா? வலது பக்கம் மறுபடியும் வாசி 3ஆம் வசனத்தை. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். கர்த்தர் சொன்னாரா? எனக்கு பதில் சொல்லணும். கை தூக்காத வார வச்சிருக்காங்க. ஆண்டவர் தொடப்படாதுன்னு சொன்னாரா? அப்ப எக்ஸ்ட்ரா பேசினது இப்பமா? ஏதேன் தோட்டத்திலிருந்து உனக்கு சுவாம இதாக்கும் மரியாதையான இருக்குது. அல்லேலியா சொல்லுங்க. நல்ல ஒரு குடும்பத்தை தொலைச்சது போறாது, இப்போ எக்ஸ்ட்ரா பேசுதியா? எல்லாரும் வாயில கை வச்சு சோதனை பண்ணி அவதியா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. புசிக்கப்படாதுன்னு சொன்னா புசிக்கப்படாது. நீ என்ன புசிக்கவும் விடாது, தொடவும் விடாதுன்னு. அப்போ எப்ப நம்ம ஆட்கள் பேசினாலும் அரை பிரியாத்து தான் பேசுவாங்க கண்டிப்பா. அதனால சகோதரிமார் ஒரு காரியத்தை சொல்லும்போ அப்படியே கேட்சி பிடிக்கப்படாது. 10 நிமிஷம் பேசினா 6 நிமிஷம் ஒரிஜினல், 4 நிமிஷம் டூப்ளிகேட்டா இருக்கும். அதனால எல்லாரும் ஜோர ஒரு கைத்தட்டு கூட.